18 வயசு கீழே இருக்கவங்களுக்கும் பெரியவங்க சட்டப்படி தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இல்லை, அமெரிக்காவில். இன்னைக்கு நம்ம நாட்டில் 18 வயசு கீழே இருக்க மக்களை சிறுவர்கள், அதனோட சிறுவர்கள் ஏதாச்சும் தப்பு செஞ்ச அப்புறம் செய்தியிலையும் பேப்பர்லையும் 18 வயசு கீழே இருக்க ஆட்களை, தப்பு செய்கிற ஆட்களை சிறுவர்கள் தான் சொல்கிறோம். நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, பெரும்பாலான நாட்டில் அமெரிக்காவோட 18 வயசு தான் மேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயதாக இருக்கு. 18 வயசு கீழே இருக்க கிரிமினல் கேஸ் எவ்வளோன்னு பார்த்தா எங்கேயும் சரியான டேட்டா இல்லை. அப்படியும் தேடி பிடிச்சி பார்த்தப்ப தான் ஒன்று கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 4,24,300 அரெஸ்ட் நடந்திருக்கு 2020 அமெரிக்காவில். இது 2011 விட 71% குறைவுன்னு சொல்கிறாங்க. என்னடா அமெரிக்கா டேட்டாவை இங்கே வந்து பேசுகிறேன்னு கேட்க வேணாம். சரி, மெயின் மேட்ருக்கு வருவோம். 18 வயசு கீழே இருந்தால் தண்டனை கம்மின்னு தெரிஞ்சுக்கிட்டு 16லேருந்து 18 வயசு இருக்கவங்க பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணுறது அதிகமாகிட்டே வந்திருக்கு. இதை நம்ம மாஸ்டர்லையும் ஜிபிவி படத்துலையும் பார்த்துருப்போம். இதை பார்த்த அமெரிக்க சட்டத்துறை படத்தை இல்லைங்க, இது மாதிரி தப்புக்களை இதை பார்த்து அமெரிக்க சட்டத்துறை கேஸோட தன்மையை பார்த்து அடல்ட்ஸுக்கு கொடுக்குற தண்டனைகளை 17லேருந்து 18 வயசுல இருக்க குற்றம் பண்ணவங்களுக்கும் தர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள்லாம் இந்தியாவில் வருமானு கேட்டால் அது நமக்கு தெரியாதுங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூஸ் போகுது ஆனால் சப்ஸ்கிரைப் கவுண்ட் அப்படியே நிற்கி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.